கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய், அலுமினியம், இரும்பு உட்பட பல்வேறு பொருட்களுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் 10 முதல் 50% வரை வரிகளை உயர்த்தினார். இதை சரி செய்ய இரு நாடுகள் இடையேயும் வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இதற்கிடையே கனடா வெளியிட்ட விளம்பர வீடியோ ஒன்று இன்று சர்ச்சையை ஏற்படுத்தியது. 1987 ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் ஒரு உரையில் வரிகள் ஒவ்வொரு அமெரிக்க தொழிலாளி மற்றும் நுகர்வோரையும் பாதிக்கும் என்றும் கடுமையான வர்த்தக போருக்கு வழிவகுக்கும் என்றும் பேசியிருந்தார். இந்த வீடியோவை இணைத்து கனடாவின் ஒன்டாரியோ மாகாண அரசு அண்மையில் அமெரிக்க வரிகளை விமர்சித்து விளம்பரம் ஒன்றை வெளியிட்டது. ரொனால்ட் ரீகனின் உரை தவறாக சித்தரிக்கப்பட்டதாகவும் வீடியோவை பயன்படுத்த தங்களிடம் அனுமதி கேட்கவில்லை என்றும் ரொனால்ட் ரீகன் அறக்கட்டளை கூறியது. இதற்கிடையே பொய்களை பரப்புவதாக கூறி ட்ரம்ப் கனடாவுடனான பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் நிறுத்துவதாக அறிவித்தார். இந்நிலையில் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது ட்ரம்ப் கூடுதலாக 10% வரி விதித்தார். இந்நிலையில் கனடாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய ட்ரம்ப், கனடா அதிபர் மார்க் கார்னி எனது நல்ல நண்பர்தான். கனடா எனக்கு மிகவும் பிடிக்கும். கனடா வெளியிட்ட போலியான விளம்பரம் எனக்கு கோபத்தை ஏற்படுத்திவிட்டது. அதனால் கனடாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்தார். கடந்த அக்டோபர் 1 அமெரிக்க நாடாளுமன்றத்தில் 60% உறுப்பினர்களின் ஒப்புதல் கிடைக்காததால் நிதி மசோதா தோல்வியடைந்தது. இதன் காரணமாக அரசு துறைகளில் பணிகள் நிறுத்தப்பட்டது. இதனால் அரச நிர்வாகம் முடங்கியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவின் அரசு நிர்வாக செலவினங்கள் தொடர்பாக மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். இந்த மசோதா மூலமாகத்தான் ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்படும் நிதிக்கு அனுமதி வழங்கப்படும். இந்நிலையில் அமெரிக்காவின் மேலவையான செனட் சபையில் செலவினங்களுக்கான மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்கவில்லை. அமெரிக்க அரசு இயங்க தேவையான ஆண்டு செலவின மசோதாவுக்கு இந்த இரு அவைகளின் உறுப்பினர்களும் ஒப்புதல் அளிக்க வேண்டும். மொத்தமாக 60% செனட் உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்தால் மட்டுமே அரசின் செலவினங்களுக்கான நிதி விடுவிக்கப்படும். ஆனால் அக்டோபர் 1 அமெரிக்க நாடாளுமன்றத்தில் 60% உறுப்பினர்களின் ஒப்புதல் கிடைக்காததால் நிதி மசோதா தோல்வியடைந்தது. இதன் காரணமாக அரசு துறைகளில் பணிகள் நிறுத்தப்பட்டது. இதனால் அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளது. மேலும் அரசாங்கத்தை தொடர்ந்து செயற்பட வைப்பதன் பல நிதி மசோதாக்களில் செனட்டில் குடியரசுக் கட்சியினரும் ஜனநாயக கட்சியினரும் உடன்படாததால் அமெரிக்க அரசாங்கத்தின் பெரும் பகுதி கடந்த அக்டோபர் 1 முதல் மூடப்பட்டது. 31 நாட்களாக அமெரிக்க அரச நிர்வாகம் முடங்கி கிடக்கும் நிலையில் $7 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் ரூபா 62,000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் மேலும் 6 வாரங்களில் $11 பில்லியன், 8 வாரங்களில் $14 பில்லியன் இழக்க நேரிடும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். 1981 முதல் அமெரிக்க அரசாங்கத்தில் 15 முறை இதுபோன்ற பணி நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. ரொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருந்த சமயம் 2018-2019 ஆண்டில் அதிகபட்சமாக 35 நாட்கள் பணி நிறுத்தம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ரஷ்யாவின் முக்கிய துறைமுகம் மற்றும் எண்ணெய் கப்பல் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. ரஷ்யாவின் கருங்கடல் துறைமுகமான துவாப்ஸை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. அங்கிருந்து எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் எண்ணெய் கப்பல் மற்றும் துறைமுகம் தீப்பிடித்து எரிந்தது. உடனே அங்கிருந்த பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். இந்த தாக்குதலில் துறைமுகம் மற்றும் எண்ணெய் கப்பல் கடும் சேதம் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. துறைமுகத்தின் கட்டிடங்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துவாப்ஸ் துறைமுகம் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களை சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்வதற்கான முக்கிய பகுதிகளில் ஒன்றாகும். இந்த தாக்குதலால் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. துவாப்ஸ் துறைமுகத்தில் உள்ள எண்ணெய் முனையம் ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான ரோஸ்நெப்டுக்கு சொந்தமானது. சமீபத்தில் இந்த நிறுவனம் மீது அமெரிக்க பொருளாதார தடையை விதித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் துவாப்ஸ் அருகே உள்ள சோஸ்னோவி கிராமத்திலும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் அடுக்குமாடி கட்டிடம் சேதமடைந்தது. மேலும் துவாப்ஸில் உள்ள ரயில் நிலையத்திலும் சிறிது சேதங்கள் ஏற்பட்டது.
நைஜீரியா நாட்டில் கிறிஸ்தவ மக்கள் அதிகம் அளவில் வாழ்கின்றனர். அந்நாட்டில் அடிக்கடி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலால் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவதாக அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் நைஜீரியா அரசுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் கிறிஸ்தவர்களை கொன்று குவிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தவறினால் உதவிகள் நிறுத்தப்பட்டு இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அழிக்கப்படுவார்கள் என்று பதிவிட்டுள்ளார். அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பு கனவுகளை திருடுவதில் இந்தியர்களே பெரும் பங்கு வகிப்பதாக அமெரிக்க அரசு சமீபத்திய விளம்பர வீடியோவில் மறைமுகமாக விமர்சித்துள்ளது. H-1B விசா தவறாக பயன்படுத்தப்படுவதை மையமாக கொண்ட அந்த வீடியோவில் விசா பெறுபவர்களில் 72% இந்தியர்களே என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டு பணியாளர்களை நியமித்து இளம் அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பு பறிக்கப்படுவதாகவும் இதனால் பல அமெரிக்கர்களின் கனவு திருடப்பட்டுள்ளதாகவும் கூறி ட்ரம்ப் நிர்வாகம் இந்த விளம்பர வீடியோவை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் வேலைவாய்ப்பு மற்றும் குடியேற்ற கொள்கைகளில் உள்நாட்டு பணியாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற நிலைப்பாட்டை குறிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த விளம்பரத்தின் இறுதியில் அமெரிக்கர்களுக்கான அமெரிக்க கனவை மீட்டெடுப்போம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக அமெரிக்காவின் நியூயார்க்கில் கனமழை பொழிந்து வருவதால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பலத்த காற்று வீசியதால் நியூயார்க் மற்றும் நியூ ஜெர்சி பகுதிகளில் மரங்கள் சாய்ந்துள்ளன. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். 1 மணி நேரத்திற்கு 6 அங்குலம் தண்ணீர் தேங்கும் அளவிற்கு மழை பெய்ததாகவும் அதனை சமாளிக்கும் வகையில் நியூயார்க்கின் உட்கட்டமைப்பு இல்லை எனவும் நியூயார்க் சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. பிஜி நாட்டை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் கால் டாக்ஸி ஓட்டி அதில் சம்பாதிக்கும் பணத்தை இந்திய மாணவிகளுக்கு அனுப்பி வருகிறார். இந்தியாவை சேர்ந்த தொழிலதிபர் நாஃப்ஷா பிஜி நாட்டில் டாக்ஸியில் சென்றபோது அதன் ஓட்டுநரிடம் உரையாடியுள்ளார். அப்போது 86 வயதான அந்த ஓட்டுநர் தான் ஒரு செய்தித்தாள் நிறுவனம், 13 நகைக்கடைகள் உள்ளிட்டவற்றை நடத்தி வருவதாகவும் ஆண்டுக்கு $175 மில்லியன் வருமானம் ஈட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். டாக்ஸி ஓட்டுவதன் மூலம் ஈட்டும் வருமானத்தை கொண்டு 24 இந்திய மாணவிகளுக்கு உதவுவதாக தெரிவித்துள்ளார். இது குறித்து நாஃப்ஷா வெளியிட்டுள்ள பதிவு சமூக வலைத்தளங்களில் கவனம் பெற்று வருகிறது. கரீபிய கடல் பகுதியில் அமெரிக்க படைகள் தாக்குதல் நடாத்தியதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தகவலை அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸட் தெரிவித்துள்ளார். தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக குற்றஞ்சாட்டும் ட்ரம்ப் அரசு படகில் வரும் கடத்தல்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதுவரை 15 தாக்குதல் நடத்தப்பட்டதில் 64 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவை தாக்க அமெரிக்கா தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.